கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளும் வேதனைகளும் வரும்போது இது ஏன் எனக்கு மட்டும், எனக்கு ஏன் நடந்தது என்ற கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எழும்பும். ஆனால் பவுல் என்கிறவர் சொல்லுகிறார், தேவனை விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் தற்செயலாக எதுவும் நடப்பதில்லை, எல்லாவற்றையும் தேவன் ஒரு நோக்கத்தோடு நடத்துகிறார் என்ற ஒரு மாபெரும் சத்தியத்தை இந்த வசனத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோமா? நம்முடைய உறவு தேவனிடத்தில் கடமைக்காகவோ அல்லது பயத்தினால் அல்ல, தேவனை உண்மையாய் நேசிக்க வேண்டும். நாம் நம்முடைய சுய விருப்பத்தின்படி அல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி திட்டத்தின்படி ரட்சிப்புக்குள் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் தேவனை நேசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையின் சூழல்களை கண்டு நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது, அவசியமில்லை. நன்மைக்கு ஏதுவாக நடக்கலாம் என்று சந்தேகத்தோடு இந்த வார்த்தையை கூறவில்லை. நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று உறுதியோடு கூறுகிறதை நாம் பார்க்க முடியும். சகலமும் அதனுடைய பொருள் இதில் நம் வாழ்வினுடைய மகிழ்ச்சி வெற்றி மட்டுமல்ல, நம்முடைய கண்ணீர், ஏமாற்றங்கள், கலக்கங்கள், நஷ்டங்கள், வியாதிகள், இவை எல்லாவற்றையும் அதில் அடங்கும். ஒரு நெசவாளி ஒரு துணியை நெய்யும்போது பின்புறத்தில் உள்ள நூல்களை எல்லாம் கலைத்து போடுவது போல தெரிந்தாலும் முன்புறத்தில் ஒரு அழகான சித்திரத்தை, ஒரு ஓவியத்தை, ஒரு டிசைனிங்கை முன்புறத்தில் அவர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அதே போல் தேவன் உங்கள் வாழ்க்கையினுடைய அனைத்து தீமைகளையும் நன்மையாக மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இங்கே நன்மை என்பது நீங்கள் எதிர்பார்க்கிறது போல உலகத்தினுடைய சொத்தோ சுகமோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ அது மட்டும் இல்லை. நீங்கள் தேவனை போல, அவரை போல, ரோமர் 8:29 சொல்லுகிறது, நாம் அவருடைய குமாரனுடைய இயேசுவின் சாயலுக்காக ஒப்பாய் இருப்பதற்கே தேவன் எல்லாவற்றையும் அனுமதிக்கிறார். உங்கள் புத்தி, உங்கள் சுபாவம், உங்கள் பார்வை எல்லாம் கிறிஸ்துவை போல மாறுவதற்காக, கஷ்டங்கள் நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை புடமிட்டு சுத்தமான பொன்னாக மாற்றுவதற்காகவே என்று வசனம் சொல்கிறது. சத்தியத்தை கேட்கிற தேவ ஜனமே, நீங்கள் தேவ சாயலுக்கு ஒப்பாய் நீங்கள் மாற்றப்படும்படி உங்கள் வாழ்க்கையில் காரியங்களை தேவன் அனுமதிக்கலாம். இன்றைக்கி உங்களை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வருகிற அனைத்து பிரச்சனை போராட்டங்களையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. ஆமென். God bless you.